அனைவருக்கும் வணக்கம். உங்களை சென்ட்ரா வெல்த் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, டெய்லி மார்க்கெட் அனலைஸ் தான். நம்ம நேத்து வீடியோ போடல. நிறைய பேர் கமெண்ட் பண்ணீங்கன்னா, ப்ரோ உங்களுக்கு லாஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் நம்ம வந்து லிங்க் ப்ராஃபிட் வந்ததில அதை நம்ம போஸ்ட் போட்டிருந்தோம். வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் அந்த லிங்க்கை முடிச்சிருவோம். அதில் இன்னும் நம்ம வந்து ஹோல்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்றதுக்காக நம்ம அதை அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த நெக்ஸ்ட்டு போயிடலாம். ஓகேவா? சரி வாங்க பிடிசி லிங்க் வந்தாச்சு. ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து லிங்க் வந்து நம்ம லாஸ்ட் வந்து இந்த லெவல்கிட்ட சொல்லியிருந்தோம் பையிங்காக. நம்ம எந்த மாதிரி பேட்டர்னில் சொல்லியிருந்தோம் அதை நம்ம தெளிவாக நம்ம திரும்பி சொல்கிறோம், காலை வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி மார்க்கெட் இதுக்கு மேலே போதோ அந்த நீங்கள் ஹையராக க்ளோஸ் பண்ணிச்சு. ஸோ மார்க்கெட் அப் சைடு தான் போகும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ அதனால் நினச்ச மாதிரி மேலே போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 to 4 டேஸாக பார்த்தீங்கன்னா ஒரு டைப் கேண்டில்ஸ்டிக் கிரியேட் ஆச்சு. ஸோ அதனால் வந்து நான் இப்போ போட்டுருக்கிறேன். சரி ஓகே, இது ஹோல்ட் பண்ணலாமா வேண்டாமான்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்மாலர் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்போ என்ன பிரேக் அவுட் கொடுத்துட்டு இந்த பிரேக் அவுட் கூட ஃபெயிலியர் கூட ஆகலாம். கீழே இந்த வாலட்டைல் அப்படின்ற ஆக சான்சஸ் இருக்குது. நான் இப்போ க்ளோஸ் பண்ணிட்டேன். இன்கேஸ் எப்போ எனக்கு கரெக்டான சுச்சுவேஷன் கிடைக்குதோ நான் அப்போ வந்து பை பண்ணிப்பேன். அது வரைக்கும் நான் இது வேண்டாம் அப்படின்ற மாதிரி க்ளோஸ் பண்ணதுக்காக தான் உங்களுக்கு அனுப்பிவிட்டுருந்தேன். ஸோ இப்போதைக்கு என்னோட சப்போர்ட் நெக்ஸ்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து இந்த சைடில் நோட் பண்ணிக்கோங்க. முதல் விஷயம், நம்ம வீடியோ பொறுத்தளவுக்கு சில காம்போனன்ட்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ப்ரைஸ், ஸ்டாப் லாஸ், என்ட்ரி ப்ரைஸ், ஸ்டாப் லாஸ், டார்கெட்டு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எப்போ பை பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆக்ட் ஆஃப் ஒரு சுச்சுவேஷன் சொல்லும். இந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதை க்ராஸ் பண்ணிட்டா தான் நம்ம பை பண்ணணும், அந்தமாதிரி இதை பிரேக் டவுன் கொடுத்தா பை பண்ணணும், இல்லை இந்த மாதிரி பேட்டர்ன் வரணும், செல்லிங் ஆகும் போதுனா இந்த மாதிரி பேட்டர்ன் கிரியேட் ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய ரியாக்ஷன் சொல்லும். இந்த மாதிரி நடந்தால் மட்டும்தான் நீங்கள் ரியாக்ட் ஆகணுமே தவிர அதர்வைஸ் நத்திங் யூ கேன் டூ. ஓகேவா? நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க. நான் சொல்கிற கிரிப்டோக்கு நான் வந்து வாட்ஸ்அப்பில் நான் பையிங் சிக்னல் சொல்லுவேன், இல்லை செல்லிங் சிக்னல் சொல்லுவேன். அது இதை பொறுத்து தான் சொல்லுவேன். அதில் வந்து நான் டீட்டெயிலாக சொல்ல முடியாது என்னால். ஸோ அதனால் இந்த மாதிரி ஆக்ட் ஆஃப் கண்டிஷன்ஸ் படி தான் நான் சொல்ல வேண்டியதாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரியாக்ட் ஆக தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? சரி ஓகே, நம்ம லிங்க் பார்த்தீங்கன்னா நம்ம நினச்ச மாதிரி இருக்குது. வந்து நம்ம பிடிசி பார்த்துருவோம். ஏன்னா பிடிசி மட்டும் அப் சைடில் தான் போயிட்டுருக்கோம். அதில் எந்த ப்ராப்ளமேட்டிக்கும் கிடையாது இப்போதைக்கு நமக்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து நான் அப்புறம் இன்னும் மற்றதுன்னு கிரிப்டோ வந்து மூவ்மெண்ட் ஆகலை, பிடிசி மட்டுமே ஆயிடுச்சு. 1,98,000 வந்து ஆல்மோஸ்ட் 1,06,000, ஆல்மோஸ்ட் 8,000 பாயிண்ட்ஸ் வந்து அப் சைடு மேலே இருக்கலாம். தட்ஸ் எனஃப். இப்போதைக்கு என்ன மூவ்மெண்ட் இருக்கலாம், நத்திங். இந்த பாயிண்ட் 1,03,734 கீழே வராத வரைக்கும் பயப்பட தேவையில்ல. அது வரைக்கும் நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளமேட்டிக் கிடையாது. ஓகேவா? இது வரைக்குமே நீங்கள் ஹோல்ட் பண்ணுங்கள். பிடிசியை பற்றி இதுக்கு பற்றி வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. எத்திரியம் நம்ம எதாவது பண்ணலாமான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம வீக்லி அனலைஸ் பண்ணிக்கலாம். வீக்லி அனலைஸ் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் தெளிவாக தெரியுது. இது வந்து மார்க்கெட் வந்து ஒரு 1 வீக் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஸ்டே டவுன் ஆகிடுச்சு. பிரேக் அவுட் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. சரி, எப்படி ப்ரோ நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வாங்க ஃபஸ்ட்டு வீக்லியில் உங்களுக்கு புரிஞ்சிடும். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சு. இது ஃபுல்லாகவே ரெசிஸ்டன்ஸ் ஒன் தான். ஓகே, ரெசிஸ்டன்ஸ் ஒன்று கிட்ட இருக்கும்போது மேலே போய்ட்டு ஒரு சின்ன புல் பேக் வந்து அப் சைட் போகும். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச பேட்டர்ன் தான். ஸோ அது இங்கே கிளியராக ஆக்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால் வந்து நான் பையிங் சொன்னேன். முதல் விஷயம் இது மட்டுமே காரணம், டெய்லியும் பாருங்கள். லாஸ்ட் வந்து ரெசிஸ்டன்ஸ் கிட்ட இங்கே தான் கிரியேட் ஆகிட்டு இருக்குது மார்க்கெட்டு. ஓகேவா? ஸோ இது எப்போ வேணால் பிரேக் அவுட் கொடுத்துட்டு அப் சைடு போக வாய்ப்பு இருக்குது. நம்ம எஸ்டிரியத்தை வந்து நம்ம பை பண்ணலாம், ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒன்றும் ப்ராப்ளமேட்டிக் கிடையாது. இவனுக்கான ஸ்டாப் லாஸ் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த லெவல் வைக்க தான் பெட்டராக இருக்கும். ஏன்னா லாஸ்ட் டைம் அங்கே தான் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே வந்துக்கிறான். ஸோ நம்ம அங்கே தான் வைக்கணும் எத்தீரியா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இசட்ஆர்எக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பிரேக் டவுன் கொடுக்க வாய்ப்பு இல்லை. இதுக்கு மேலே கொஞ்சம் டைம் ஆகும். நம்ம அடுத்த கிரிப்டோ பார்க்கலாம். இசட்ஆர்எக்ஸ் மேலே நம்ம ஃபோக்கஸ் இப்போதைக்கு தேவையில்லை, எது கிரியேட் ஆகாத வரைக்கும். அண்ட் தென் ஏசிடி பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி இந்த சப்போர்ட்டை டேக் பண்ணிவிட்டு இங்கே டபிள்யூ பேட்டர்ன் கிரியேட் பண்ணா அப்போ நம்ம ஃபுல் ஃப்ளெஜ்டாக பை பண்ணலாம். அது வரைக்கும் வேண்டாம் என்னை பொறுத்தளவு. ஓகேவா? அப்படியே ஹோல்ட் பண்ணிடுங்க. அண்ட் தென் இது கோட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நினச்சது தான். இது வந்து பிரேக் டவுன் இங்கே ஆனது. ஸோ அதே ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு திரும்பி கீழே இறங்கிட்டான். நம்ம பண்ண ஒரே ஒரு சின்ன மிஸ்டேக் என்னென்னா நம்ம பேட்டர்ன் நாமளே ஃபாலோ பண்ணல. இங்கே டபிள்யூ பேட்டர்ன் கிரியேட் ஆனதை மட்டும்தான் நம்ம பை பண்ணணும் ஆகிடும் அப்படின்ற ஒரு காரணத்தை நம்ம ஸ்மால் டைம் ஃப்ரேமில் அது தவறாயிடுச்சு. சரி ஓகே, நான் இதை சொல்லலை மோஸ்ட்லி எல்லாருக்குமே. தென் எக்ஸ்ஆர்பி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அது ப்ராஃபிட்டில் தான் போயிட்டு இருக்கலாம். சார் 20% சொல்லியிருந்தோம், ஆனால் ப்ராஃபிட்டாக தான் வரும், ஒன்றும் ப்ராப்ளமேட்டிக் கிடையாது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சிஇஎல்ஆர் முடிஞ்ச அளவுக்கு இனிமேட்டு வந்து மதியம் டைமில் கொடுக்க பார்ப்போம். ஏன்னா மார்க்கெட்டு மார்னிங் டைம் வந்து
பாசிட்டிவாக தான் இருக்குது, போக போக நெகட்டிவ் ஆகிடுது ட்ரெஷ். சிஎல்ஆர் வந்து பார்த்தா மோஸ்ட்லி பையிங் ஆக சான்ஸ் ரொம்ப கம்மியாக, ஐ மீன் அதிகமாக இருக்குதுன்னு சொல்ல வரேன். ஏன்னா இங்கே பாருங்கள் resistance. So whenever it crossed and then it goes up, அது எனக்கு டவுட்டும் கிடையாது. ஜிஹெச்எஸ்டி ஆஸ் யூஷுவல் ஜிஹெச்எஸ்டி பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி அதோட சப்போர்ட்டுக்கு வந்துட்டான். ஸோ இது மோஸ்ட்லி வந்து அப்சைடு போக வாய்ப்பு இருக்குது ஜிஹெச்எஸ்டி. ஓகேவா? ஜிஹெச்எஸ்டி அதுக்கு நான் சொல்லிடுறேன் பாருங்கள், இப்போ சொல்லிடுறேன். அப்சைடு போனால் இது இந்த இடத்துல வந்து என்ட்ரி ப்ரைஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அதுக்குள்ளே வந்து முன்னாடியே இந்த லெவல்கிட்டே ஒரு டபிள்யூ பேட்டர்ன் கிரியேட் ஆகிடுச்சுன்னா, டபிள்யூ பேட்டர்னா ஒன்றும் கிடையாதுங்க, நிறைய பேருக்கு தெரியும், இருந்தாலும் சொல்கிறேன். இந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட ஒரு டபிள்யூ பேட்டர்ன் கிரியேட் பண்ணிட்டாங்கன்னா பை பண்ணலாம், ஃபுல் ஃப்ளெஜ்டாக பை பண்ணலாம். மினிமம் 1 or 2% கிடைக்கும், அதுவே பெரிய நிறைய பேருக்கு அதிகம். பட் மேக்ஸிமம் ஆல்மோஸ்ட் இது ஹை வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்ம அங்கே பை பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கான ஸ்டாப் லாஸ் இப்போ சொல்லிடுறேன். அதிகபட்சம் விக்கு கொடுத்து பண்ணால் கூட இதுதான் மேக்ஸிமம். உங்களுக்கு லாஸே வரக்கூடாது, ஸ்டாப் லாஸே வரக்கூடாது, ஹிட் ஆகக்கூடாதுன்னா இது வச்சுக்கோங்க. இல்லை நான் அந்தளவுக்குலாம் இல்லை, சின்ன ட்ரேடர், ரீட்டைல் ட்ரேடர்னால் ஆல்மோஸ்ட் இந்த லெவலில் வச்சுக்கோங்க, இதுதான் உங்களுக்கு பெட்டராகும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் ட்ரேடருக்கு, முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்மால் டைம் ட்ரேடருக்கு. நாலாவது டபுள் பேட்டர் கிரியேட் பண்ணுறது தான். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நெய்ரோ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அது செல்லிங் தான் நான் சொல்லியிருந்தோம், ஆல்மோஸ்ட் வந்துட்டே தான் இருக்கிறான். வரட்டும், எவ்வளோ தூரம் போதும் 4 வரைக்கும் போகட்டும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இசட்கே பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி பேட்டர்ன் இருக்கிறாங்க. சில கேப்டர்ஸ்லாம் நம்ம சூஸ் பண்ணிவிட்டு, ஏன்னா உங்களுக்கு பார்த்து தெளிவாக தெரியுதா, சிஎல்ஆர் ஆஸ் ஸ்பெஷல் இப்படி தான் இருக்குது. ஸோ அப்படியே ட்ரெண்ட் லைன் கிட்டே வந்துருக்குது. 1000 கெல்ன் டேல பார்த்தீங்கன்னா இதுதான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு. ஐ மீன் டேல பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற வந்து ஓரளவுக்கு சப்போர்ட் மாதிரி தான் இருக்குது. நான் சொல்லியிருந்தேன்ல ட்ரெண்ட் லைன் கிட்டே எப்படி டபுள் பேட்டர்ன் இவங்க கிரியேட் ஆகிருக்காங்க அழகாக, இந்த மாதிரி ஃபார்மேஷன் ஆகிறத பை பண்ணலாம். மோஸ்ட்லி இது இப்போ பையிங் சைனில் தான் இருக்குது, இப்போ கூட பை பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளமேட்டிக் இல்லை. பட் நாங்கள் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜோனில் இங்கே ரெசிஸ்டன்ஸ் வந்துடாதுங்க. வேணும்னா அந்த இடத்துல நீங்கள் டார்கெட்டை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் அதே டைமில் இது கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேஷனாக இருக்குது. திரும்பி ட்ரெண்ட் லைன் வரும்போது நம்ம பை பண்ணிக்கலாம். இல்லை ஸ்மால் குவான்டிட்டி மட்டும் இங்கே பை பண்ணுங்கள், ரொம்ப ஹையர் குவான்டிட்டி வேணாம். லிங்க் நம்ம சொல்லியாச்சு. எஸ்யூஐ பார்த்தீங்கன்னா அங்கே வாலட்டைல் ஆகிடுதான். ஸோ நம்ம மோஸ்ட்லி கண்டுக்க தவிர விட்டுருங்க. டிஆர்பிசி அது அப்படியே ஹோல்ட் பண்ணுங்கள், ஒன்றும் தேவை அப்படியே விட்டுருங்க, அது ஆட்டோமேட்டிக்கலி மேலே போக வாய்ப்பு. கேஷ் பார்த்தீங்கன்னா கேஷ் நான் சொன்னால் நல்லதாக போச்சு, மேலே போகல, அதை செல்லிங் ஆகிடுச்சு. நல்லா பார்த்துருக்கேன். இந்த மாதிரி பேட்டர்ன் கிரியேட் ஆகி டபுள் பேட்டர்ன் வர மாதிரி ஆகிட்டு கீழே வந்துடும். ஸோ அதுக்காக தான் நம்ம முன்கூட்டியே நம்ம பண்ணுறது. ஸோ வந்துடாதீங்க. XVG அதுவும் டவுன்ஃபால் ஆகிட்டான். லாஸ்ட் ஒன் LDO பார்த்தீங்கன்னா நம்ம பையிங் சொல்லியிருந்தோம், நான் திரும்பி கூட சொல்லிடுறேன். ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட், ரெசிஸ்டன்ஸ் கிட்ட ஒரு சின்ன ஃபுல் பேக், இந்த மந்த்து ஃபுல் பேக் இன்னும் 8 மினிட் 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் என்ன பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இது வந்து கரெக்டான ஒரு பேட்டர்னில் க்ரியேட் ஆகலை, மேலே கீழே வாலட்டைல் ஆகிடுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட விருப்பம், உங்களோட டிஸ்கிரிப்ஷன் இருப்பவங்க தான், நீங்கள் வந்து பை பண்ணாலும் சரி செல் பண்ணாலும் சரி. 80% வந்து மேலே போக வாய்ப்பு இருக்குது. மீதி 20% வந்து மார்க்கெட் எப்படி சைட் வைஸோ அதுக்கேற்ற மாதிரி இது ரியாக்ட் ஆகிடும். அந்த 20% தான் இங்கே ரொம்ப மோர் ப்ராமினெண்ட் ஆகுது. ஸோ உங்கள் அனலைஸ் இது பையிங் தான் நீங்கள் பை பண்ணலாம், இல்லை உங்களுக்கும் தெரியலனா விட்டுருங்க, அதான் பெட்டர் ஆப்ஷன். அந்த பார்த்தீங்கன்னா நம்ம யூஎஸ்டி பை அண்ட் செல் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ யாரெல்லாம் யூஎஸ்டி பை பண்ண வேண்டுமோ நமக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை கிரிப்டோ சிக்னல்ஸ் எங்களுக்கு கரெக்டான டைமிங் வேணும் அப்படின்ற மாதிரினா அதுக்கு நம்ம காண்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம அதையுமே ப்ரொவைட் பண்ணுறோம், சம் சார்ஜஸ். அண்ட் தென் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் தான் வந்து நம்ம மோஸ்ட்லி எல்லாத்தையுமே கொடுப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அதுதான், செகண்ட் தான் எல்லாமே டெலகிராம், யூடியூப் எல்லாமே லேட்டாக வரும். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.